அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்தில் தேர்தல் திருவிழா ஆரம்பித்து விட்ட நிலையில் ஆளும் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வைப்பதற்கு பல கட்சிகள் முன்னெடுத்து வந்திருப்பதாக சில வெற்றி விளம்பரங்களை நாம் நாள்தோறும் கண்டு வருகின்றோம். நான் சொன்னது போல, இதற்கு முந்தைய காணொலியில் சொன்னது போல 20 கட்சிகள் கூட்டணிக்கு வந்து விட்டதாக சொல்கிறார்கள். அந்த 20 கட்சியினுடைய வாக்கு வங்கி எவ்வளவு, தொண்டர்கள் எந்த கட்சிகளெல்லாம் இருக்கிறார்கள் என்கின்ற விவரத்தை கேட்டால் உண்மையிலேயே நமக்கு ஒரு வேடிக்கையான ஒரு விஷயமாக அதைத்தான் அப்படிதான் நம்மால் பார்க்க இயலும். இருந்தாலும் இது 50-60 ஆண்டு காலம் தமிழகத்திலே வேறு ஒன்றி ஆலமரமாக வளர்ந்து நிற்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கட்சியோடு கூட்டணி வைப்பதற்காக பல கட்ட பேச்சுவார்த்தைகளை நடத்தி பல இழுபறி சூழ்நிலைகளை சந்தித்து கூட்டணியை விட்டு காங்கிரஸ் வெளியேறும் சூழலுக்கு தள்ளப்பட்டு பின்பு வந்தால்தான் இயலும் என்று திமுகவால் பல வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டு பல கட்ட பேச்சுவார்த்தைக்கு பின்பு அந்த கூட்டணியானது உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. இருந்தாலும் இந்த மனம் ஒத்துப்போகாத ஒரு கூட்டணி கடைசி வரை செல்லுமா என்று சொன்னால் உண்மையிலேயே கடைசி வரை கூட்டணிக்குள் இருந்தாலும் ஏறத்தாழ மத்தியிலே 50 ஆண்டு காலம் ஆண்ட காங்கிரஸ் கட்சியோடு கூட்டணி வைக்க வேண்டும் என்று திமுக விரும்புகின்றது. இங்கே மாநிலத்திலே 50-60 ஆண்டு காலம் ஆட்சி பொறுப்பிலும் எதிர்கட்சியிலும் அமர்ந்திருக்கின்ற திமுகவோடு கூட்டணி வைக்க வேண்டும் என்று காங்கிரஸ் விரும்புவதாகவும் ஒரு வெற்றி விளம்பரத்தையும் திமுக அளித்து வந்ததை நாம் கண்டிருந்தோம். எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால், காங்கிரஸ் கட்சியோடு கூட்டணி வைப்பதற்கு திமுகவிற்கு முழுமையான ஆசை உண்டு. ஏனென்று சொன்னால், காங்கிரசுக்கு பெரியதாக வாக்கு வங்கி கிடையாது என்று சொல்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால், காங்கிரஸ் தமிழகத்தை ஆண்ட ஒரு கட்சி. அது முன்பு கடல் அளவு இருந்து இப்போது ஒரு குட்டை அளவு வந்திருக்கின்றது. அப்படி இருக்கின்ற ஒரு கட்சியோடு எப்படியேனும் கூட்டணி வைக்க வேண்டும் என்று பல கட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தியும் அந்த கூட்டணிக்குள் எப்படியும் காங்கிரஸ் கட்சியை கொண்டு வந்து விட வேண்டும் என்று எண்ணிய திமுக அவர்களுடைய எழுப்பிற்கு சென்று அதை பேசி முடித்திருக்கிறார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த கூட்டணியை பொறுத்த மட்டில் காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த நிர்வாகி முன்னாள் பிரதமருடைய மனைவி சோனியா காந்தி அவர்களுக்கும் காங்கிரஸ் தேசிய தலைவருக்கும் இந்த கூட்டணியில் உடன்பாடு இருந்தாலும் கூட இளைஞர்களுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும், இளம் ரத்தங்கள் பாய்ச்சப்பட வேண்டும் என்று ராகுல் காந்தி அந்த கூட்டணி வேண்டவே வேண்டாம், நாம் தமிழகத்திலே புதிதாக உருவெடுத்திருக்கின்ற தவாகவோடு கூட்டணி வைக்க வேண்டும் என்று தன்னுடைய ஆசையை வெளிப்படுத்தினார். இருப்பினும் சோனியா காந்தி அவர்களுடைய அழுத்தத்தின் காரணமாக திமுகவை விட்டு தவாகவிற்கு கூட்டணிக்கு சென்றால் நாங்கள் அத்தனை பேரும் எங்கள் பதவியை துறந்து வெளியே சென்று விடுவோம் என்று ஒரு மறைமுக மிரட்டலை விடுத்ததன் காரணமாக அந்த 13 எம்எல்ஏக்கள் அழுத்தத்தின் காரணமாக ராகுல் காந்தி அவர்களை சமாதானப்படுத்தி இந்த கூட்டணிக்கு சம்மதிக்க வைத்து இந்த காங்கிரஸ் திமுக கூட்டணியை இப்பொழுது உறுதி செய்திருக்கின்றார்கள் என்பதை உண்மை. என்று சொன்னால், இந்த பேச்சுவார்த்தை பல கட்டங்கள் நடந்திருந்தாலும் வடக்கிலிருந்து வருகின்ற பல தகவல்கள் இதைத்தான் உறுதி செய்கின்றது. அதற்கேற்ப இந்த கூட்டணி அமையப்பெற்றிருக்கின்றது. இப்போ தற்பொழுது திமுகவில் 20+1 21 கட்சி கூட்டணி இருப்பதாக சொல்கிறார்கள். இந்த 21 கட்சியும் தங்களுடைய கூட்டணி பலத்தை நிரூபிக்கும் வகையிலே எதிர்வரும் 2026 பொது தேர்தலிலே தங்களுடைய மக்கள் செல்வாக்கை நிரூபிக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறார்கள். ஆகவே இந்த திராவிட மாடல் ஆட்சி தொடருமா அல்லது முடிவுக்கு வருமா என்பதை நாம் இந்த தேர்தல் திருவிழாவினுடைய முடிவில் பொறுத்திருந்து பார்க்கிறோம்.
மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.